கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இரக்கம் நமக்கு உண்டாகட்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தம்முடைய நிருபத்தில் 2வது நிருபத்தில் எதை மையப்படுத்தி எழுதுகிறார் என்றால், எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை, எல்லாம் கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிருபை. என்றைக்கு இந்த பார்வை ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகிறதோ அவன் பூரணமாக்கப்பட்டவன். கிருபையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இந்த இடத்துல கிருபையை மையப்படுத்துகிறார். எல்லாமே கிருபை. கிருபை பெருகணுமா? நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகிடுச்சுன்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிற்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு கிருபைனா என்னன்னு தெரியல. கிருபை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்குள்ள பெருகிடும். உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகி இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கிருபை எவ்வளவு முக்கியமானது, ஏன் கிருபை பெருக வேண்டும், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ எங்கே பார்த்தாலும் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருபைன்னா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் இன்றைக்கும் ஒரு பலவீனத்தோட, ஒரு கண்ணீரோட, ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகலை. கிருபை பெருகிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும், எல்லாமே தலைகீழ் மாற்றம். அப்போ ஏன் கிருபை பெருகலைன்னா, கிருபைனா என்னன்னு அவங்க தெரியல. கிருபைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெருகிடும். ஃபஸ்ட்டு கிருபை என்ன, கிருபை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகிடும். உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை விளங்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை விளங்கும். தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். எப்பொழுது தேவன் உங்களில் மகிமைப்படுவார்? எப்பொழுது? கிருபை பெருகும் போது, கிருபை பெருகி இருக்கும் போது. அந்த வசனத்தை எல்லாம் மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்ட. இவையெல்லாம் எல்லாம் கிருபை. அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கென்றும் உங்களை விசேஷ விதமாய் அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அழைப்பினுடைய பெரிய நோக்கமே என்னவென்று சொன்னால், கிருபை. உங்கள் மேலே வைத்திருக்கிற தேவ கிருபையை, அதனுடைய பெருக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்த கிருபையானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அது மகிமையாய் விளங்குவதை நாம் பார்க்கலாம். இந்த கிருபை பெருக வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை, உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் போய் யாராவது போயிட்டு பேங்க்கில் போயிட்டு, எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு போய் யாராச்சும் சொல்ல முடியுமா? கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கள? பைத்தியன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாம் கவனிங்க. இப்போ ஐஓபி நமக்கு இப்போ எல்லாருமே ஐஓபி தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. அந்த பேங்க்கில் போயிட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை. அவங்க போயிட்டு எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் எவ்வளோக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அவங்க முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கேட்பா. அக்கௌண்ட் நம்பரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இது பைத்தியம் போல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னா பைத்தியங்கள். கிறிஸ்துவுக்குள்ளேயே எதிர்மறையான பைத்தியங்கள். அவங்களுக்கு கிருபை, அவங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை. ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றான்னா அவன் கிருபைக்குள் இருக்கிறான். ஒரு மனிதன் கிருபைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா கிருபை பெருகிடும். நல்லா இது புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் முதல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவன், அவன் நான் கிறிஸ்தவன் சொல்றதே கிருபையில். அந்த கிருபையை அவன் உணர்ந்து விட்டானே ஆனால்
அவன் ஆத்துமாவில் கிருபையினுடைய மகிமை வெளிப்படுமேயானால் அந்த கிருபை என்ன ஆகுனா பெருகிடும். அந்த கிருபை பெருகிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை மகிமையாக மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க வாழ்க்கை மகிமையாக மாறும், மகிமையாகவே இருக்கும். அந்த மகிமை என்பது எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கும், எல்லாருடைய சாட்சிக்கும் அது ஏதுவாக இருக்கும். ஆக கிருபையை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கிருபை எப்படி பெருகுது அப்படின்னா, எப்போ பெருகும்? கிருபையானது பெருக வேண்டும். உங்கள் பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, 10,000 ரூபாய் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. டெய்லி நீங்கள் 2,000 ரூபாய் போட்டுன்னு இருக்கிறீங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் என்ன ஆகும்? உங்களுடைய பேலன்ஸ், உங்களுடைய கிரெடிட் என்ன ஆகும்? பெருகிக்கொண்டே இருக்குமே. அதே போல ஒரு கிறிஸ்தவனாக நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில கிருபை பெருகி இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில கிருபை பெருகி இருக்க, உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய கிருபையினுடைய பேலன்ஸ், உங்களுடைய கிருபையினுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்பதை தான் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்ப்பது எதை என்றால் இந்த கிருபையை, இந்த கிருபையின் பெருக்கத்தை. உங்க கிருபை பெருகணும். உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளவு இருக்கு? நான் பாரு, இன்னைக்கு பல கோடிகளை வைத்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல பல கோடி கிருபைகள் என் வாழ்க்கையில் பெருகிருக்க வேண்டும். அப்படியானால் எப்பொழுது இந்த கிருபை பெருகும் என்றால், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே இந்த கிருபை பெருகும். முதலாவது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த 2 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால், உங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையாய் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அவ்வளவு திவ்யமாக, அவ்வளவு மகிமையாக காணப்படும். என்ன காரியம்? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவன்னா யார்? அவன் கிருபையை உணர்ந்தவனே கிறிஸ்தவன். எல்லா வாய் தந்து சொல்லுங்க, யார் கிறிஸ்தவன்? கிருபையை உணர்ந்தவனே கிறிஸ்தவன். எப்பொழுது இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படும்? சொல்லுங்க, கிருபை பெருகும் போது. சொல்லுங்க, எப்போ? கிருபை பெருகும் போது. சரி, 3வது கேள்வி, எப்ப கிருபை பெருகும்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கிருபை மாத்திரம் மையமாக இருக்குமே ஆனால், இந்த கிருபையில் நீங்கள் வளருவீர்களே ஆனால், உங்க வாழ்க்கை அதிமகிமையாக இருப்பது பயங்கர மகிமையான ஒரு காரியமாக இருக்கும். லாசரு மரித்து போய் கிடக்கிறார். கர்த்தர் அங்கே போகிறார். அந்த கல்லறையில் வைத்து 4 நாளாகிறது. மார்த்தாள் அதே அழதான், ஆண்டவரே நீர் மாத்திரம் இருந்திருப்பீரே ஆனால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ மகிமையை காண்பீங்க? நீங்க விசுவாசித்தீங்கன்னா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் தான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தான் கிருபை, நான் தான் உன்னுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றிருக்கிற அத்தனையுமே கிருபை, கிருபை, கிருபை. எல்லாருக்குமே நல்ல மனப்பாடமா தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, நாம நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. அது இடையில சுத்த கிருபை, அந்த சுத்தன்றதை யூஸ் பண்ணிக்காதீங்க, அங்க சுத்தையே கிடையாது. கிருபையே சுத்தமானது, வல்லமையானது, மகிமையானது, மகத்துவமானது, எல்லாமே கிருபை. அந்த வசந்த வாசிங்க, புலம்பல் 3:22 வாசிங்க, 3:22, 23 தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இது எல்லாரும் மனப்பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வாசியதை, புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நிர்மூலமாகாமல், அப்படின்னா நம்ம வாழ்வது கிருபை, எல்லாம் கிருபை. என் ஜீவனே கிருபைனா, நான் நிர்மூலமாகாமல் இருப்பதே கிருபை அப்படின்னா, எனக்கு உண்டான எல்லாமே யாருடைய கிருபை? அது தேவனுடைய கிருபை. தேவன் என் மேல் பாராட்டியிருக்கிற கிருபை. அன்பான தேவ ஜனமே, இப்ப ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், நீங்கள் இந்த கிருபையில பெருகி இருக்கிறீர்களா? இந்த கிருபை உங்களுக்குள் வளர்ந்திருக்கிறதா? அழிஞ்சு போகிற
பணத்தினுடைய அந்த அக்கவுண்ட் பேலன்ஸ் மட்டுமே பெருக வேண்டும் என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, தேவனுடைய கிருபை உங்கள் மேலே பெருகி இருக்கிறதா என்பதை உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு வாசி, தொடர்ந்து அந்த வசனம் ஃபுல்லா வாசி. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? முடிவே இல்லை. கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்பனா கிருபைனா யாரு? இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்க. கிருபைனா யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் என் மேல இரக்கம் வைத்ததினாலே கிருபை என் மேல் வந்து தங்கி இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்ற கவனிங்க. கிருபை தான் என் கேடகம், கிருபை தான் என்னுடைய பாதுகாப்பு, கிருபை தான் என்னுடைய துருகம், கிருபை தான் என் கண்மலை, கிருபை தான் என் கோட்டை. அது என் மேலே வந்து தங்கி இருக்கிறது. அந்த கிருபையை பார்த்து தான் தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னில் தேவனுடைய மகிமை விளங்குகிறது. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை. அந்த கிருபை என் மேலே வைக்கிறதுக்கு கர்த்தருடைய இரக்கம் என் மேல் இருந்தது. கர்த்தர் என்னை நினைத்தார், கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் என் மேல் மனதுருகினார். இரக்கம் என்றால் கர்த்தர் என்னை நினைத்து பார்த்தார், என்னை நினைவில் வைத்து என் மேல் அவர் மனதுருகினார். அந்த இரக்கம் இருந்தபடியினாலே தேவனுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது, இந்த கிருபையினாலே தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். ஆக இந்த கிருபையை மாற்றி நம்ம புரிந்து கொள்வோமே ஆனால், இந்த கிருபையை புரிந்து கொண்டவன், நல்லா கவனிங்க, யார் கிறிஸ்தவன் சொல்லுங்க. கிறிஸ்தவன்னா யாருங்க? கிருபையை உணர்ந்தவன் தான். மறுபடியும் எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க, யார் கிறிஸ்தவன்? கிருபையை உணர்ந்து கொண்டவன் தான் கிறிஸ்தவன். சரி, ரெண்டாவது, எப்பொழுது தேவனுடைய மகிமை ஒரு இந்த கிறிஸ்தவன் மேலே வெளிப்படும்? அவன் கிருபையில் வளரும் போது. கிருபையில் சொல்லுங்க, கிருபையில் வளரும்போது. ஒரு மனிதன் மேலே எவ்வளவுக்கு, ஒரு கிறிஸ்தவன் மேலே எவ்வளவு கிருபை வளருகிறதோ அவ்வளவாய் தேவன் அவனிலே மகிமைப்படுவார். தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளுவார். அப்போ இந்த கிருபை பெருகணும்னாக்கா அநேகருடைய ஸ்தோத்திரத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கிருபை பெருகும். முதலாவதாக, இந்த கிருபையை பெருகும் போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களாக நிற்க வேண்டும். இந்த கிருபையை பெருகும் போது நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் என்ன செய்யணும்னா, ஒருவர் மேலே ஒருவர் அன்புள்ளவர்களாக, பட்சம் உள்ளவர்களாக, ஒருவருக்காக ஒருவர் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கிருபை காலைதோறும் புது கிருபை என்பது தான் பெருகுவது. அந்த வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதிதானவைகள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினுடைய பேலன்ஸ், நீங்க இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை உங்கள் மேல வைத்திருக்கிற கர்த்தருடைய கிருபையினுடைய பேலன்ஸ் எப்ப பெருகுதுன்னா, காலைதோறும் அதிகாலையில் போய் தேவனுடைய சமூகத்தில், அப்பா நான் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்கள் கிருபைன்னு சொல்லி போய் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறாங்களோ அவர்கள் மேலே தேவனுடைய கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகிடுச்சுன்னா அவங்களுக்கு தீர்காயுசு பெருகும், அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும், அவங்க வாழ்க்கையில் சமாதானம் பெருகும், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும், எல்லா விதமான நன்மைகளும் பெருகும். நான் மறுபடியும் சொல்கிறேன் அன்பானவர்களே, நீங்கள் அக்கௌண்ட்டில், உங்களுடைய பேங்க்கில் கூடிய அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் பெருகணும்னா, நீங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை விட்டு சம்பாதிச்சு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பேங்க்கில் போட்டால் தான் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் பெருகும். ஆனால் கிறிஸ்தவனுக்கு எப்பொழுது கிருபை பெருகுகிறது என்றால், காலைதோறும் தேவனுடைய சமூகத்தில் போய் என் தேவனே அப்படின்னு போய் நிற்பான் பாருங்க. என் தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறீன்னு சொல்லி அவன் காலைதோறும் கர்த்தருடைய நாமத்தில் போய் நிற்கிறான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகி இருக்கும். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஆமாம் பிரதர், நான் ஒவ்வொரு நாளும் காலையில் தான் போய் நிற்கிறேன், எங்கே என் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை விளங்குச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். நல்லா கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னதான் உங்களுக்கு புரியும்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற, தேவனோடு கூட உறவாடுகிற, தேவனுடைய அன்புக்குள்ளாக கடந்து போகிற அந்த ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நினைக்காதீங்க. அது விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது, ஒப்பிட முடியாத பொக்கிஷம். அது அந்த 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 நேரங்களை, அந்த அந்த காலங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி 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 எல்லாம் ஒரு பெரிய பல்க் கிருபை, பல்க் கிரேஸ், ஒரு ஹியூஜ் கிரேஸ். அது எல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த கிருபை வல்லமையாய் செயல்படும். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் போட்டு பேங்க்கில் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் டெய்லி 2000 இல்லைனா வாரம் 2000 இல்லை மாதம் 2000 போட்டு அதெல்லாம் சேர்ந்த பிற்பாடு ஒரு 20 லட்ச ரூபாய் ஆன பிற்பாடு தான் என்ன செய்வீங்க? ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அந்த 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 காசை எடுத்து என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டுவீங்க. இப்போ நீங்கள் நேற்று 10,000 ரூபாய் இருந்துச்சு, இன்றைக்கி 2000 ரூபாய் போட்டீங்க, நாளைக்கே போய் அந்த 12,000 ரூபாய் எடுத்து வீடு கட்டுவீங்களா? இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா? நல்லா கவனிங்க. அதே போல தான் நீங்கள் காலைதோறும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் போதெல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டில், உங்களுடைய ஜீவனில் தேவனுடைய கிருபை பெருகி இருக்கிறது. அதற்கான தொகை உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான காலமும் நேரமும் வரும்போது கர்த்தர் தேவன் சரியாய் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். கையை தட்டி தேவனுக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. காலைதோறும் ஜெபிக்கிறனே, ஏன் நாம் காலைதோறும் ஜெபிக்க வேண்டும்? ஏன் அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு நம்ம போக வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். இப்போ இதுக்கு இடையிலே என்ன பண்ண முடியும்னா, ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சுனாக்கா, ஒரு பைக்கே இல்லை, அந்த 50,000 ரூபாய் எடுத்து ஒரு டியூ போட்டு ஒரு பைக் எடுத்துக்குவோம் இல்லையா பொதுவாக. அந்த மாதிரி இடையில தேவன் நமக்கான அந்த கிருபையினுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அது கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த கிருபை எப்போ பெருகும்னா, நான் இந்த உதாரணங்கள்லாம் இது நீங்கள் எளிமையாக சொன்னால் தான் நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. நம்முடைய மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இதுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வருது உங்களுக்கு. நேற்றுக்கு நல்ல செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து காசு எடுத்து யூஸ் பண்ணிக்குவீங்க. ஒரு பர்த்டே வருது, அல்லது வேறு ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் வருது, அதுலேருந்து எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி கிருபை என்றைக்குமே எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. அன்பான தேவஜனமே, நான் நிர்மூலமாகாதிருப்பதே என் தேவ கிருபை என்றால் எனக்குரிய எல்லாவற்றையும் செய்வதே என் தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை உணர்ந்து விட்டவனை, அந்த உணர்ந்துட்டான் அப்படின்னாவே அவன் உணர்கிற அந்த நேரமே கிருபை வளர ஆரம்பிக்கும். உங்களுடைய கிருபையுடைய பேலன்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் பயங்கர மகிமையோடு வெளிப்படும். இந்த கிருபை பெருகிடுச்சு அப்படின்னா நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவ. அதை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் சொல்கிறது புரியுதா? ஒரு நாள் உங்கள் தலை மேலே கிருபை உச்சத்தில் இருக்கும். உன்னுடைய ஆத்துமாவில், உன் ஜீவனில் கிருபை பார்த்தினா பெருகி இருக்கும். தேவன் அதை பார்ப்பாரு. பார்த்ததுமே உன்னை அப்படியே வருகையில் அப்படியே தூக்குவார். அது காலைதோறும் தான். பகலில் குளிர்ச்சியான வேலையில் தான் இந்த கிருபை பெருகும். உன் தூக்கத்தை விட்டுட்டு உன் மைண்டுக்குள்ளே உலகத்தில் எவ்வளவோ பிரயாசங்கள் இருக்குது. நமக்கு ஏகப்பட்ட பிஸி ஷெட்யூல் இருக்குது. நமக்கு அதை எல்லாத்தையும் தூரப்பட்டு, அப்பா என் தேவனே கிருபப்பா என் மேலே கிருபையாயிரும்னு சொல்லி போய் நிற்கிறீங்களே, அந்த காலையில் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறீங்களே, அதில் தான் கிருபை பெருகிடும். இந்த கிருபை பெருகி இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தின்படி மனமகிழ்ச்சி. நான் மறுபடியும் சொல்கிறேன், யாராகிலும் மன சஞ்சலத்தோட, மன காயத்தோட, குஷ்டரோகி எங்கே இருக்கணும்? எல்லாம் வாயை திறந்து சொல்லி, குஷ்டரோகி எங்கே இருக்கணும்? வாயை திறந்து சொல்லி, குஷ்டரோகி எங்கே இருக்கணும்? குஷ்டரோகம்னா என்ன? குஷ்டரோகி எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? டைரெக்டாக நேரடியாக குஷ்டரோகியை பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் கையை ஊற்றி யாராச்சும் ஒருத்தர் கை ஊற்றுங்க ப்ளீஸ். சகோதர கமல் மட்டும் பார்த்துக்கிறாரு. சரி, குஷ்டரோகத்தை விளக்குங்க. எப்படி இருப்பாங்க குஷ்டரோகம்? பார்த்த உடனே மொத்தம் கூட தோணுமாங்களே? எப்படி இருக்கும்? குஷ்டரோகி அப்படின்னாவே உடம்பு முழுக்க காயம்.
அங்கே சீழ், ரத்தம், துர்நாற்றம் எல்லாம் வெடியும். அதே போல் யார் யாருடைய இருதயத்துக்குள்ளலாம் சீழ் வெடிஞ்சிக்கின்னு காயப்பட்டு இருதயத்தில் நொந்து குத்தி வெந்து 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 இதெல்லாம் பரலோகம் போகாது. எவன் எல்லாம் குஷ்டரோகியோ அவன்லாம் அக்னி கடலுக்கு போவான். அவன் பாளையத்துக்கு புறம்பே வேதனையோட துக்கத்தோட, கணவன் மனைவி சண்டை, எப்போ பார்த்தாலும் 2 நிமிஷம் உட்காந்து நிம்மதியாக பேச முடியல. என் மனைவி பேசுறது என் மனதுக்கு வலிக்கிறது, என் கணவன் பேசுவது என் மனதுக்கு வலிக்கிறது, என்னால் வீட்டில் இருக்க முடியல. இப்படிப்பட்ட வலிகளோடு இருக்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள். அப்போ என்ன செய்யறது? நீ சந்தோஷமாக, நீ மனமகிழ்ச்சியாக, உன் இருதயத்தில் ஆறுதலோட, உன் இருதயத்தில் சுகத்தோட, உன் இருதயத்தில் சமாதானத்தோட, எல்லா விதமான தேவ திட்டத்தோட நீ மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற செழிப்பு தான் உன்னை குறித்த தேவனுடைய திட்டம். அப்போ எனக்கு நடக்க மாட்டேங்குது. அப்போ கிருபை இல்லை. எப்போ என் அக்கௌண்ட்டில் கிருபை பெருகுது சொல்லுங்க, வாய்த்தர சொல்லுங்க. எப்போது என் அக்கௌண்ட்டில் கிருபை பெருகுது? கிருபையை உணர்ந்து கொள்ளும். நீ உணர்ந்துட்டனாவே ஆட்டோமேட்டிக்காக நீ காலையில் போய் நின்றுடுவ. நீ கிருபையை உணர்ந்துட்டனாவே நீ காலையில் போய் தேவ சமூகத்தில் காலையில் போய் காலைதோறும் புது கிருபை, புது கிருபை, புது கிருபை. நேற்று 12,000, இன்னைக்கு 2,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். அதே 12,000 காட்டுச்சுன்னா நேராக எங்கே போவீங்க? ஐஓபி மேனேஜர் ரூமுக்குள்ளே போயிட்டு, நேற்று தான் 12,000, இன்னைக்கு ஏன் புது கிருபை, புது புது பேலன்ஸ் வரல? இன்னைக்கு 14 தானே காட்டணும், இன்னைக்கு ஏன் புது பேலன்ஸ் வரல கேட்ப தானே? அப்போ ஒரு பொய்யான ஒரு நீதியிலே இருக்கும்போதே அந்த அக்கௌண்ட் பெருகுது. ஜீவனுள்ள தேவன், அன்பே உருவாயிருக்கிற மகிமையின் கர்த்தர், அன்பாகவே இருக்கிற தேவாதி தேவன், நீங்க எப்பயெல்லாம் தேவ சமூகத்துக்கு போனீங்களோ உங்க மேல அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கும். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். முதல்ல இந்த உலக வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை இறக்கணும். நீ இந்த கிருபை பெருகுனா தான் தேவனுடைய பிள்ளையாக இருதயத்தில் காயம் இல்லாமல், குஷ்டரோகம் இல்லாமல், மறுபடியும் சொல்லுங்க, நான் குஷ்டரோகி இல்லை. எல்லாம் வாயத்தனை சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நினைச்சாலே வலி, ஒன்று நினைச்சு 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 வலி. இங்க இதை நினைச்சா பாரம், அதை நினைச்சா வலி. இன்னொரு விஷயத்துல ஐயோயோ என்னால முடியலையே, எவ்வளவு வலிதான் நான் சுமப்பேன். அப்படிப்பட்ட குஷ்டரோகியா கடந்தோம். ஆனா என் தேவன் எவ்வளவு நல்லவர். கீலேயாத்தின் பிசின் தைலம் ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு களிம்பை போட்டு எனக்கு சுகத்தை கொடுத்து, அந்த கிருபை என்றைக்கும் நிலையானது, நித்தியமானது. ஆக கிருபை ஒரு மனுஷன் மேலே இருந்தால் மட்டும்தான் அவன் சமாதானமாக வாழ முடியும். நீ கிருபையை உணர்ந்துட்டனா, நீங்கள் மாத்திரம் என்னை தேடி வரலனா என் இயேசு ராஜா, அவர் தான் கிருபை எனக்கு கொடுத்தார். நீங்கள் மாத்திரம் என்னை தேடி வரலனா ஆண்டவரே இன்னைக்கு நான் இல்லைப்பா. இந்த கிருபையில் ஒருத்தன் பெருகிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், அவன் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். அதை தான் பவுலுங்க ஞாபகப்படுத்துறாரு. சொல்லிட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் கிருபை பெருகட்டும். கிருபை பெருகினா தான் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் கொண்டு வந்து அவன் குடும்பத்தில் அவன் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய அன்பு சியோனின் வாசல்களில் இருக்கிறது. யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் சியோனின் வாசல்களில் அன்பா இருக்கிறார். சியோனே, சியோன் என்று சொன்னால் ட்ரைலேண்ட், பார்க்கிள் பிளேஸ். அங்கே அது சாம்பல், அங்கே ஈரமே கிடையாது, அங்கே ஈரமே கிடையாது, அங்கே சாக்கடையே கிடையாது. அது முழுக்க முழுக்க ட்ரை. அங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவியின் நிலைதான் சியோன். இந்த சியோனின் வாசல்களில் தான் தேவன் அன்பாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். 87ஆம் சங்கீதம் அந்த வசந்த வாசிப்பாகலாம், 1-2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கு. வேகமா எடுத்து வாசி, ஸ்பீடா இருக்கு. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் சியோனின் வாசல்களில், நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய வாசஸ்தலம்
யாக்கோபுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார், அதாவது அன்பாயிருக்கிறார். யாக்கோபே, உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அருமையா இருக்கிறது. அன்பான தேவஜனமே, தேவன் உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு குடும்பம் தேவைங்க. அவருக்கு தேவனுக்கு குடும்பம் தேவைங்க. யாக்கோபு தான் இந்த குடும்பத்தை கண்டவர். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. தேவனுடைய வீடு. என் வீடு யாருடைய வீடுங்க? எல்லாம் வாய்த்து, என் வீடு யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. அவர் லூஸ் என்கின்ற கானானிய மொழிக்கு பொமகிரனேட் என்று பெயர், அதாவது மாதுளை என்று பெயர். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அங்க யாக்கோபு என்ன செய்யறா? பெய்த் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டை குறித்த தரிசனம் இந்த யாக்கோபுக்கு தான் வந்துச்சு. ஆக இந்த யாக்கோபு மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தின்படியாக தன்னுடைய குடும்பத்தின் மேல தேவ கிருபை பெருகும்படியாய், என் குடும்பத்தின் மேல் என்ன பெருகணும்? தேவனுடைய கிருபை பெருகும்படியாய். இந்த யாக்கோபு தான் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியா தன்னுடைய வீட்டை தேவ சித்தத்தின்படியே கட்டினார். அதனால தேவன் யாக்கோபுடைய வாசஸ்தலங்களை அவர் 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 மனமகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த யாக்கோபுடைய வாசஸ்தலங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். ஆனால் அவருடைய அன்பு எங்கே இருக்குது? சீயோனுடைய வாசல்களிலே இருக்கிறது. சீயோனுடைய வாசல்கள், அதை நேற்று நல்லா பார்த்தோம். அந்த வாசல் தான் சீயோன். அந்த வாசல்கள் எருசலேமுடைய 12 வாசல்கள், அது கிறிஸ்து இயேசுடைய திவ்ய சுபாவம் என்று நாம் பார்த்தோம். ஆக எப்பொழுது நாம் சபைக்குள்ளே வந்தோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அவருடைய கிருபையை நாம் உணர்ந்ததுமே சபைக்குள்ளே வந்துவிட்டோம். அந்த கிருபையை உணர்ந்து விட்டாலே ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதுல நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது நம்முடைய கிருபைகள் பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த கிருபை பெருகும்போது தேவனுடைய மகிமை விளங்கும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லாங்களே. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நேற்று 23வது வருட திருமணம் எனக்கும் ரூத்தமாக்கும் திருமண நாள். அந்த நாளிலே ஒரு மேல் வீட்டு அறையும் நாங்கள் கட்டினோம். இப்போ ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007வது வருஷத்தில் அரசாங்கத்தினால், அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 37,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. அதை வச்சு அன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்க தரப்போல் ஒரு 2 ரூமை வச்சு போட்டோம். அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். அப்புறம் நான் ஊழியத்துக்கு முழுக்க எனக்கு உபதேசத்தை தேவன் கற்றுக் கொடுத்தபடினாலே காசு பணத்து மேலே எனக்கு மைண்ட் இல்லை. அந்த காசு பண்ண சம்பாதிச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ற ஐடியாவே எனக்கு இல்லை. அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுப்பாரு, சாப்பிட்டுட்டு பைபிளை உட்காந்து படிச்சு கிடப்பேன், அவ்வளோதான். ஆனால் இப்பொழுது எனக்கு தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும், என் குடும்பத்தில் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும். ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் தான் 20 வருஷம் இல்லை இந்த வீடு கட்டி சொல்கிறேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அஸ்திபாரம் போட்டது 2006 இல்லையா? ஏறக்குறைய மேக்ஸிமம் 20 இயர்ஸ். 20 வருஷத்துக்கு அப்பாறமாக தான் நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், என்ன ஆண்டவரே இது சும்மா இல்லை. இப்போ இந்த கிருபை வெளிப்படுவதற்காகத்தான் நான் என்ன செய்தேன்னு ஆராய்ச்சி செய்தேன், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ முழுக்க நான் பரதேசியும் திக்கற்றவனும் விதவையுமாய் இருக்கிறபடினாலே, நான் பரதேசி, திக்கற்றவன், விதவை. அப்போ முற்றிலுமாய் கர்த்தர் என்னிலிருந்து ஒரு சந்ததியை ஸ்தாபிக்க சித்தம் கொண்டார். என்னுடைய மாம்சத்தின்படியான என்னுடைய தகப்பனுடைய அந்த சந்ததி கிறிஸ்துவுக்குள்ளாக முறிந்தது, அது ஒழிந்தது, அது எல்லாம் முடிந்தது. இது என்னிலிருந்து துவங்குகிறது. இப்போ நான் இருக்கிற இந்த வீடாக இருக்கட்டும் அல்லது இந்த இடமா இருக்கட்டும், அது என்னுடைய பிளட் ரிலேஷனில் சுத்தமாக கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முழுக்க என்னை வேறு பிரித்து இந்த கிருபையிலே பரிபூர்ணப்படும்படியாய் என் தேவன் என்னை அழைத்தார். நான் ஆண்டுகிட்ட பல நாள் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே இன்னுமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, நான் இன்னும் ஏன் இப்படியே இருக்கிறேன். எல்லாமே அப்போ 2007வது வருஷத்தில் அப்போ நான் டெடிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பெண்டிங்கில் விட்ட, கொஞ்சமாக பார்த்துக்கலாம் முடிச்சிக்கலான்னு. அந்த அன்றைக்கி விட்டது யாருக்கும் 20 வருஷ காலமாக அப்படியே இருந்துச்சு. இப்போ யாராகில அட்ரஸ் சொல்லணுனாக்கா லாஸ்ட் வீடு பூசாத வீடு இருக்கு போங்கன்னுவாங்க. ஒருத்தர் சொன்னார் கிட்ட,
அந்த மாதிரி அதுவே எனக்கு அடையாளமாக போயிடுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட பலமுறை கேட்டிருக்கிறேன், இது முழுக்க முழுக்க நான் என் கிருபையில் மட்டும்தாண்டா உனக்கு நடக்கணும், எந்த பிளட் ரிலேஷனும் உனக்கு அது இல்லை, என் கிருபையில். அப்போ கிருபையில் பலப்பட்டுட்ட கிருபை பெருகிடுச்சுன்னா அப்போ ஏற்ற வேளையில் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க செய்வார். அன்பான தேவஜா, அதான் சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன். இதுக்கு இடையில் பைக்கை வச்சுன்னு பைக்கை வச்சுன்னு அந்த பைக்கில் நகரிவிப்பம் போயிட்டு வந்தனவே படுத்துருவேன். அவ்வளோ வலி இருக்கும். சேக்கப்ஜர்லாம் போயிட்டு ஆயிலெலாம் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு. அந்த கட்ட வண்டியில் போகிறத விட கொடுமையாக இருக்கும். அப்போ இதுக்கு இடையில் அந்த கிருபையில் ஒரு பைக்கை கொடுத்தாரு, கிருபையில் பிள்ளைங்களை படிக்க வச்சார். கிருபை எல்லாமே கிருபைங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே கிருபை. நான் அன்பான தேவஜனமே, நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை ஒரு மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக பார்ப்பாங்க. இவர் ஒரு மாதிரி, இவர் என்னை போல ஒரு எப்படி சொல்கிறது, இரக்கம் உள்ள என்னை போல, நான் என்ன பெருமை அல்ல, உண்மையாக சொல்கிறேன். ஜனங்களை பார்த்ததுமே அவங்க மேலே கிருபை பெருகிடாதா என்று என்னுடைய மனம் ஏங்கும். அந்த கிருபை பெருகணும்னா கர்த்தரை குறித்த அறிவு, இயேசு ராஜாவை குறித்த அறிவினாலே நம்ம அந்த அறிவினால நம்ம பெருக வேண்டும். அதற்காகத்தான் இந்த கிருபையை எப்படி நான் பெருகிக் கொள்ளலாம், இந்த கிருபையை மேல் எப்பொழுது பெருகும், நான் இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு போதுமானவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஆக ஒரு மனிதன் மேலே இந்த கிருபை பெருகிடுச்சுன்னா அவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவான். அவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த வீட்டு வேலைகள், இந்த யாக்கோபுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தணும். மனைவியை கண்ட்ரோலில் வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு பட அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும் சில பொண்டாட்டியில், பட இப்போ எல்லாம் வாடா போட சர்வசாதாரணம், மதிக்கிறது கிடையாது. இப்போ இவன் என்ன, ஐயோ ஆண்டவரே கிருபை இல்லையே. உன்னை பார்த்ததுமே உன் மனைவிக்கு ஒரு பயபக்தி வரணும். வரலனா எங்கேயோ கிருபை உதைக்குது, போ தேவ சமூகத்துக்கு போ. பிள்ளைங்க மதிக்கிறாங்களா பார்த்துக்க. உன் குடும்பத்தில் வருமானம் உனக்கு சரியாக, எல்லாமே கிருபை இருந்தால் எல்லாம் சரியாக சமாதானமாக பூரணமாக நடக்கும். அந்த வாசஸ்தலம், அந்த யாக்கோபுடைய வாசஸ்தலம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அந்த யாக்கோபுடைய வாசஸ்தலங்களாக உன்னுடைய வாசஸ்தலம் மாற வேண்டுமேயானால் நீ சீயோனின் வாசல்களாக இருக்க வேண்டும். அதான் எனக்கு முக்கியம். யாக்கோபுடைய வாசஸ்தலம், யாக்கோபே, அந்த வசனம் வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில், 22ஆம் அதிகாரம், என்னாகமம் 22. வாலிப பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுப்புதலை தேவன் கொடுப்பார்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வாலிப பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், அந்த வசனத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 24 என்னாகும் 24வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். How fair உடைய வாசஸ்தலங்கள், how fair your tent, how fair your dwelling place. உன்னுடைய வாழ்கிற இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. யாக்கோபே, இந்த யாக்கோபு தான் தேவனுடைய கிருபையிலே பலப்பட்டவர். அன்பான தேவஜனமே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை பெருக வேண்டுமே ஆனால் அது யாக்கோபுடைய வாசஸ்தலங்களாக, யாக்கோபுடைய கூடாரங்களாக இருக்க வேண்டும். அன்பான தேவஜனமே, யாக்கோபுடைய கூடாரமாக, யாக்கோபுடைய வாசஸ்தலமாக நீங்கள் இருக்க வேண்டுமே ஆனால் அவர் சீயோனின் வாசல்களிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் சீயோனின் வாசல்களிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். அந்த சீயோனின் வாசல்களில் அன்பா இருக்கிறார். தான் 12 வாசல்கள். அந்த 12 வாசல்களை நம்ம நேற்று அந்த சுபாவ ரீதியாக நேற்று நம்ம பார்த்தோம். அதில் நினைவுபடுத்தி கொள்ளுங்க, அது கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம். அந்த 12 வாசல்கள் கிறிஸ்துவனுடைய திவ்ய, கண்ணை மூடி கண்ணை திறந்த கட்ட கட்ட கடன்னு சொல்லுவீங்க. பார்த்தா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஏன்னா அதை ஒன்று ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்குறோம். கட்ட கட்ட சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வாசல் என்ன வாசல்? ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், எப்ராயிம் வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பைமேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், காவல் வீட்டு வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் என்னும். நீங்கள் பார்த்தாவது சொல்லுகிறீர்கள், கர்த்தர் உங்கள் தலைமையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பார்க்காமல் சொன்னவங்க தலை மேலே மகிமையான ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த சியோனின் வாசல்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அது கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம். அன்பான தேவஜனமே, இந்த கிருபை மட்டும் ஒருத்த மனுஷனுக்கு மேலே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒருத்த கிருபை மட்டும், அந்த கிருபையினுடைய மேன்மையை மட்டும் ஒருத்த புரிஞ்சுட்டான்னு வச்சுங்களேன்,
அவன் வருகையில் போயிடுவான், அவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவான். இப்போ எபேசியர் அந்த 4:14 வாசிப்பாக்கலாம். சாரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14 வாசிப்பாக்கலாம். 2 கொரிந்தியர் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்பா, நம்ம உள்ள வந்ததுமே கிருபையை பத்தின மேன்மையே என்னன்னா உயிர்த்தெழுதல். அத்தனை பேர் செத்தவங்களை என்ன பண்ண போறாங்க? ஒருத்தன் கிருபையை உணர்ந்துட்டான். கிருபையினுடைய உணர்வு எங்க இருக்கு அப்படின்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல தான் கிருபையே இருக்கு. கவனிங்க, கிருபை பெருகிருச்சுன்னா தேவ மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டுரும். இந்த கிருபையினுடைய வேர், கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய வருகை, இதெல்லாம் உள்ளடக்கினது தான் கிருபை. இந்த கிருபையை மாத்திரம் ஒருவன் உணர்ந்து விட்டானே ஆனால் அவன் பூர்ணப்பட்டுருவான். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னை எழுப்ப போகிறது இயேசு ராஜா தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும்? என்னை எழுப்ப போறவர் அவர் தான். அதாங்க கிருபை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு எழுந்தாரே, ஆதலால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சத்தியமானது, அது சாத்தியமானது. ஆக மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்களை அவர் உயிரோடு எழுப்பி எங்களை மகிமைப்படுத்தி உங்களோடு கூட எங்களையும் கொண்டு வருவார். அதனால கிருபையில பெருகிடு. உன் அக்கௌண்ட்ல கிருபையில் அதுக்கு என்ன யூனிட், அதுக்கு என்ன யூனிட் போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அது என்ன கிரேஸ், அவ்வளோதான். பை காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். அதுக்கு என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட் இருக்கு இல்லையா? இப்போ ரூபா, இப்போ கிலோகிராமு, அப்புறம் மில்லிகிராமுன்னு. கிருபைக்கு என்னன்னு தெரியல. அது கிருபை தான். இந்த கிருபையினுடைய பெருக்கம் என்னவென்று சொன்னால் அது தேவ மகிமையாக இருக்கும். இந்த தேவ மகிமையில் நீங்கள் பெருகிட்டேன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது உறுதி, நிச்சயம். அப்போது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது தான் சபையினுடைய பிரதான நோக்கம். அப்படி நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது உடைய பிரதான நோக்கமாக இருக்குமே ஆனால் இப்போ வாழ்க்கை யாக்கோபினுடைய வாசஸ்தலமாக, யாக்கோபுடைய கூடாரமாக இருக்குதா? யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விட நித்திய பர்வதங்களை மட்டும் எட்டக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. என்னுடைய பிதாக்களுடைய உன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிறது. அப்போ யாக்கோபு தான் இந்த கிருபையில பெருகினவர். சத்தியத்தை யாக்கோபுக்கு தான் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால் அன்பான தேவ ஜனமே, இந்த கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிருபையினுடைய கான்செப்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கிருபையினுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ யூதர்கள் மேலே கிருபை இருக்குதா அப்படின்னா, யூதர்கள் மேலே ஒரு பொதுவான கிருபை இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமின் பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்கள். அவர்களை அழைத்த அழைப்பும் அவர்கள் மேலே வைத்த கிருபை வரங்களும் மாறாதவைகளே. அப்போ ஆபிரகாமின் மூலமாய் கிருபையை வைத்து அவர்களை அழைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த புது கிருபையில் பெருகுவது, இந்த புது கிருபையில் தான் கிருபையில் பெருகுவது என்பது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வளர்கிற அனுபவம். ஆக கிருபைனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா கிட்ட போக மாட்டாங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்மளாம் யார் நாமத்தில் போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா கிட்ட போகிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தாங்க கிருபையின் மையம். அவர்தான் கிருபை. அவன் மேல தான் கிருபை பெருகும். யார் மேல கிருபை? யூதன் மேல கிருபை பெருகுமானா கிருபை பெருகாது. யூதன் மேல ஆபிரகாமின் பிதாக்களின் நிமித்தமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. புறஜாதியுடைய நிறைவாகிற வரைக்கும் யூதனுடைய ஒரு பங்கு மனம் அவங்களுக்கு கடினமாக இருக்கும். சரி, இப்ப கவனிங்க. ஆனால் இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்துல பாதியில 3 வருஷத்துல கிருபைனா என்ன நல்லா புரிஞ்சு. இந்த 3 வருஷத்துல தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல
கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார். நல்ல கவனி, கிருபை என்றால் என்ன என்பதை சொல்லுகிறேன். கிருபை பெருகினா தான் நம்ம மகிமை அடைய முடியும். கிருபைனா என்ன என்றால், இந்த கிருபையின் ஆவியை ஒரு மனுஷன் மேல தேவன் ஊற்றி விடுவாரே. ஆனால் கிருபையின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் விண்ணப்பம் பண்ணுவான், அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, அந்த கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை அவர்கள் மேல ஊற்றினதுமே கர்த்தர் சொல்றாரு, தாங்கள் குத்தின எண்ணெய் அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். இதுதாங்க கிருபை. கிருபைனா என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய மகிமைக்காக நீர் குத்தப்பட்டீர், அவ்வளவுதான். எனக்காக நீர் பாடுபட்டீர். நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு மகிமையும் பாடுபட்டதினால் வந்தது. நீர் பாடுபட்டிருக்கிறீர். ஒரு மனுஷன் மேல கிருபையின் ஆவி வந்துருச்சுன்னா எனக்கான அக்கவுண்ட் பேலன்ஸ் பல கோடிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்ப ஒரே அக்கவுண்ட், பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அவர். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய குமாரனாக இருக்கிறேன். இப்போ ஒரே பேங்க்ல அக்கவுண்ட் வேற வேற இருக்கிறது. அந்த அக்கவுண்ட்ல என்னுடைய அக்கவுண்ட்ல பேலன்ஸ் பெருகணும். அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அக்கவுண்ட்ல கிருபையை பெருக்குகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னதுன்னா, அவர் குத்தப்பட்டதை, அவர் அடிக்கப்பட்டதை, அவர் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்ததை என்னைக்கு ஒரு மனுஷன் உறுதியா மனசில் நம்புவானோ அதுதான் கிருபையினுடைய ஆரம்பம். அவன் வாழ்க்கையில கிருபை பெருகினே இருக்கும். அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நீ நினைக்க 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 உன் வாழ்க்கையில கிருபை பெருகிக்கொண்டே இருக்கு. இயேசுராஜா, எனக்காக நீ யாவையும் செய்து முடித்தீரே, நான் உண்மையே நம்புவேன், உண்மையே நம்பிக்கொண்டே இருப்பேன். அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு நீ பிடிச்சிட்டனாக்கா எல்லாம் முடிஞ்சது. எடுத்து வாசிங்க சகரியாவின் புத்தகம் அதில் 12வது அதிகாரத்தில், சகரியா 12வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசி. சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். நல்லா கவனி. இப்ப யூதர்கள் ஜெபம் பண்றது இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏங்க என் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையே விளங்கல? சிஸ்டர், பிரதர், ஜெபம் பண்ணுங்க போய் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஜெபம் பண்ணனே, நான் டெய்லி ஜெபிக்கிறேனே, அப்ப கூட எனக்கு என் வாழ்க்கையில மகிமையே விளங்கலையே. அப்படின்னா கிருபைனா என்னன்னு உனக்கு தெரியல. விண்ணப்பம், ஜெபம் அப்படின்னாவே கிருபை இருந்தா தான் பண்ண முடியும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் வராமன்னு சொல்லுங்க. பாருங்க, நான் அது உங்களுடைய சைக்காலஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பீங்க. அந்த பிரச்சனையோடு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்படியே பயங்கரமாக சாட்சிலாம் சொல்லுவீங்க. அப்புறம் பார்த்தா உங்கள் வாழ்க்கை ஒரே கசமோசாவே இருக்கும், ஒரே நெரிச்சலும் எரிச்சலுமாகவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன இது ஜெபிக்கிறோமே, நம்ம எல்லாத்தையும் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோமே, ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டோமே, எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோமே, அப்போ கூட ஏன் நம்ம வாழ்க்கை மாறல? உண்மையிலே ஏசப்பா இருக்கிறாரா அப்படின்லாம் ஆண்டவர் மேலே கேள்வியெல்லாம் கேட்டு வேற மறுதளிப்பு வேற. அதுக்கு என்ன காரணம்னா, கிருபைனா என்னன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியல. அதனால உங்களால் விண்ணப்பம் பண்ண முடியல. நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் விண்ணப்பம் அல்ல, தேவனை நோக்கி ஜெபம் அல்ல, அது கிருபை அல்ல. அது பொதுவாக மாம்சத்தின்படியே இருக்கக்கூடிய உங்களுடைய ஏவுதல். ஐயோ, காலைல போய் ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணலாம் நமக்கு எதுனா நந்துடும், நமக்கு எதுனா இது ஆகிடும், ஜெபம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டரும் கேட்பார் ஜெபம் பண்ணி, நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். அது ஒரு குருட்டாட்டம், ஒரு குருட்டு பாடம் போல. ஜெபம் என்றாலே, விண்ணப்பம் என்றாலே அது கிருபையில் நிறைந்திருக்க வேண்டும். கிருபை என்றால் என்ன? நல்லா கவனி. கிருபை இருந்தால்தான் உங்க வாழ்க்கை பெருகும். ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை வந்துருச்சுன்னா பெருகிடும், வளர ஆரம்பிச்சிடும் கிருபை. நீ கிருபையை உணர்ந்து கொள்ளணும். அதான் சொல்றேன். கிருபைனா என்னன்னா, இந்த யூதர்கள் மேல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, இந்த எருசலேமின் குடிகளின் மேல நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன், ஜீவ தண்ணீராக ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது இதாங்க கிருபை. வாசியத. அப்பொழுது
அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, இதாங்க கிருபை. யாரை நோக்கி பார்க்கறது கிருபைங்க? சிலுவையில் அடிக்கப்பட்ட மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதே கிருபை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுங்க கிருபை? தாங்கள் குத்தின எண்ணெய், அடிக்கப்பட்ட எண்ணெய். எல்லாம் சொல்லுங்க. யாரை நோக்கி பார்க்கறது? அடிக்கப்பட்ட எண்ணெய். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரை நோக்கி பார்க்கறது? இயேசு கிறிஸ்து செத்தவர், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து பாடுபட்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இல்லையா? இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த கிருபையை உணராம இந்த பேய் சொல்லுவான். பேய் என்ன சொல்லுவான்? கிருபைக்கு அகைன்ஸ்டா பேய் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்பா நான் கேட்குற கேள்வி புரியுதா? பேய் என்ன சொல்லுவான்? இயேசு கிறிஸ்தெல்லாம் அடிக்கலாம் படலை, இயேசு கிறிஸ்துலாம் சாகலை. ஐயோ அவர் கடவுளாச்சு, அவர் எப்படி சாவார்? பல குழப்பங்களை கொடுத்து நீ எதுக்கு போய் வீணா போய் ஜெபம் பண்ண போற? ஜபலாம் தேவையில்லை. நீ உன் நீதியில் நீ நல்லா இருக்கிற, உனக்கு எதுக்கு ஜபம்? நல்லா கவனிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் பரிபூர்ணமானவர், அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். அவரால் எதையுமே சிருஷ்டிக்கவே முடியாது. இப்போ குமாரன் என்ன பண்ண? என் அப்பாவுடைய சித்தத்துக்காக நான் என் சித்தத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அடிக்கப்பட்டார் இல்லையா? அடிக்கப்பட்டார் இல்லையா இயேசு கிறிஸ்து? கிருபைனா என்னங்க? அன்பு. என் கர்த்தர் என் பரிபூரணத்துக்காக நான் மகிமை அடையும்படியாய், என் குடும்பத்தை சந்தோஷம் இருந்தால் தான் நான் மகிமை அடைய முடியும். என் குடும்பத்தில் சந்தோஷம் தான் நான் மகிமை அடைய முடியும். இந்த சந்தோஷத்துக்காக நான் குத்தப்பட்டவர், என் கர்த்தர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர்னு அந்த நம்பிக்கையோட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து குமாரன். யாருக்கும் புரியலையே இன்னும் கிருபை? சரி, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போல கிருபையில் பெருகத்தை பற்றி நான் பேசலை, ஆக்சுவலாக கிருபையை பற்றி நான் பேசுகிறேன். ஐயோ பாவம், இந்த கிருபையை மட்டும் முழுக்க இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்குள்ள நீ வந்துட்டுனா மகிமை அடைஞ்சிருவ. பேய் என்ன பண்ணுவான்னா, இயேசு கிறிஸ்து சாகலை. இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களை போய் பார்த்து வச்சு ஒருத்தர் என்ன பண்ணா, என்கிட்ட டிபேட்டு கூப்பிட்டான். நீ வா, நீ என்கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணேன்னா போனேன். நீ இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்தாருன்னு நீ எனக்கு புரிப்ப. டேய், நீ இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்தாரா இல்லையான்னா இந்த மாதிரி டிபேட்டுக்கெல்லாம் முதல்ல போகவே கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, விதண்டாவாதம் வீண் வாதங்களை பேசவே கூடாது. அவன்லாம் துன்மார்க்கன், அவன்லாம் தூக்கி எறியப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவன், தூக்கி போட்டுடணும். இன்றைக்கும் பேய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, யாராச்சும் ஒரு ஆலோசனை கேட்டு ஆண்டவரை பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, இஸ்லாம் என்பது பொல்லாத சாத்தானுடைய மார்க்கம். கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துங்க. நல்லா கவனிங்க, மனுஷனை நேசிங்க, அவன் மார்க்கத்தை அருவருங்க. ஏன்னா அவன் கிருபையை முழுக்க மறுதலிக்கிறவன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்னை நினைத்ததனால என்னை பரிபூர்ணப்படுத்துவதற்காக கிறிஸ்து குத்தப்பட்டார். கிறிஸ்து அந்த சரீரத்தை கிழிப்பதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்காக யாவையும் என் கர்த்தர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் சத்தியம். 138 சங்கீதத்தை வாசித்துட்டு மறுபடியும் வர போறோம். 138 சங்கீதம் 8 வசனம் வாசி. நான் கிருபைனா என்னன்னு சொல்றேன். முதல்ல இது எல்லாம் கொஞ்சம் நோக்கி பாரு, வாசி. அத கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, இதாங்க கிருபை. ஒருத்த கிருபைக்குள்ள வரான் அப்படின்னா, என் கர்த்தர் எனக்காக சொல்லுங்கப்பா, என் கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லு, எனக்காக யாவையும் எங்க செய்து முடிச்சாரு? சிலுவையில செஞ்சு. கவனி, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் கிருபையில் இருக்கிறான்டானா,
இப்போ இயேசுராஜா எல்லாம் இது பாருங்க, என் சரீரத்துக்குள்ள, என் மனதுக்குள்ள, முழு என் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள முழு சமாதானமும் வர வேண்டும் என்பதற்காக இயேசுராஜா தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுக்கு ஒப்பு கொடுத்தார். மனுஷனை பார்க்கலுடைய முக பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிற ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தது. தைரியமா, அப்பா என் இயேசுராஜனே நான் பரிபூர்ணப்பட வேண்டும் ஐயான்னு போய் ஒவ்வொரு நாளும் குத்தப்பட்டவரை தன்னுடைய மனக்கண்ணில் தன்னுடைய இருதயத்தில் வச்சிருப்பானே, அவன் கிருபையில் இருக்கிறவன், கிருபையில் உணர்ந்தவன், இந்த கிருபை வளர்ந்துரும், அவன் மேல கிருபை வளர்ந்துரும். எல்லாம் சொல்லி எனக்காக, எல்லாம் வாய்த்தல் சொல்லி எனக்காக தங்க கிருபை, எனக்காக என் இயேசு கிறிஸ்து யாவையும் சொல்லுங்க, எதை? யாவையும், எல்லாவற்றையும். அதான் சொல்ற, எல்லாமே கிருபை. இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்புறம் கர்த்தாவே, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கவனி, எனக்காக யாவையும் செய்து முடித்தார் தங்க கிருபை. அப்புறம் எதுக்கு அழுதுன்னு உட்காந்துங்கிற? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா அது அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது நாள், ஒரு புது டைமுக்குள்ளே நம்ம போகிறோம், ஒரு புது நாளுக்குள்ளே போகிறோம். முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்பது கர்த்தர் இந்த நாட்களை கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லாம் கவனி, எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாம் என்ன பார்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பேய்க்குள்ளே இருக்கிறவன் இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நம்ப மாட்டான், ஜெபிக்க மாட்டான், விண்ணப்பத்தின் ஆவி அங்கிட்ட போவாது. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சுட்டு, அப்பா இன்னைக்கு எனக்கு தாங்க, அவ்வளோதான், இன்னைக்கு என் வாழ்க்கையை சமாதானமாக தாங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையை கிருபையாக நடத்துங்க. இப்போ நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களா கெட்ட பிள்ளைங்களா இருக்கிறாங்களான்றதுலாம் உங்களுக்கு வேணவே வேணும். அது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், முதல்ல உங்கள் பிள்ளைங்க காலையில் எழுந்து இந்த கிருபைக்கு நேராக போகிறாங்களா? உன் ஜப நேரம் என்னடான்னு கேட்டுங்க. அந்த புள்ள மேலே தேவையில்லாமல் மாட்டிக்கும். அது பேய், அது பேயினால் நடத்தப்படுற பிள்ளை. அது உன் பிள்ளை காலையில் எழுந்து, உன் பிள்ளை நடக்கிற பிள்ளைய வச்சுக்க, நடந்து போகுது, அதுவே அந்த பிள்ளையே போய் தண்ணி குடிக்கிற வயசுக்கு இது பார்த்தியா, அந்த பிள்ளையே போய் தண்ணி குடிச்சிக்கோ, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நான் போயிட்டு தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு கிருபையை சொல்லி கொடுக்கணும், ஜபத்தை சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. நல்லா கவனிங்க, இவன் யாருன்னா இவன் துன்மார்க்கன், அந்த பிள்ளை ஜபிக்காத பிள்ளை துன்மார்க்கன், கிருபைக்கு போய் காத்திராத பிள்ளை துன்மார்க்கன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, கர்த்தாவே உம்முடைய கிருபை, வாசி வேகமா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை சொல்லுங்க, உம்முடைய கிருபை என்றும், அந்த நாட்கள், அந்த கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட என்னை நீர் கைவிடாதிரும் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதற்காக கிருபையினுடைய உணர்வு, இந்த கிருபையுடைய உணர்வு உனக்கு வந்துருச்சுனாவே கிருபை பெருக ஆரம்பிக்கும். இப்போ நீ என்ன செய்யணும், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையில் பிதாவாகிய தேவன் கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்படின்னாவே கிருபை பெருகிடும். இப்போ நல்லா கவனிங்க அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ரகசிய வருகையில் ஒரு யூதனாக இருந்தான் என்று சொன்னால், எழுத்தின்படியே ஒரு மாம்சத்தின்படி நல்லா யூதன், நல்லா இஸ்ரவேலன்னு சொன்னால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். யாரும் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்றால், வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்றால், நான் யூதன் அல்ல, நான் கிரேக்கன் அல்ல, நான் கிருபையை பற்றி கொண்டவன், இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லும் போது தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அதை தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அந்த நாட்களிலே தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரவேலின் குடும்பத்தார் எருசலேமின் குடும்பத்தின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். உன்னால ஒவ்வொரு நாளும் காலையில போய் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க முடிகிறது என்று சொன்னால் நீ கிருபையில் இருக்கிற, உன் கிருபை பெருகிடும். ஏன் உன்னால ஜெபிக்க முடியலன்னா, கிருபை என்றால் என்னவென்றே தெரியவில்லை. நான் யார் நீதி, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண, நான் பாவமே செய்யலையே, நான் யாருக்குமே எந்த துரோகம், இது பச்சை பேய், எந்த ஒரு கலப்படமே இல்லாத பேய். அது ஜெபம்னா தைரியமாக காலையில் தைரியமாக எழுந்து அது பாட்டு அது வேலையை செய்யும். உள்ள இந்த பேயினுடைய வித்து உள்ள இருக்கும்.
ஆனால் கிருபையின் வித்து, ஒரு மனிதனுக்குள்ள கிருபையின் ஆவி இருக்குமே ஆனால் அவன் அடுத்த வினாடியே அவன் விண்ணப்பத்துக்கு நேராய் அவன் கடந்து போவான். இப்போ அங்கே ஆண்டு சொல்ல அவனுடைய எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை தான், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்குது ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் இருக்குது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை என்னை காக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கிருபைக்கு நேராய் போவான். இந்த கிருபை பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதை தான் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த சகரியா 12:10 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார். மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அப்படியே கண்ணை மூடிக்கணும். எல்லாம் என்ன பாருங்களேன், எல்லாம் கண்ணை மூடிங்க பார்க்கலாம். எல்லாம் நிமிந்து பைபிளாக பார்த்து எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிங்க. இன்னைக்கு கிருபை உங்கள் மேலே பூரணமாய் பெருக துவங்க போகிறது. யாருக்கெல்லாம் கிருபை இல்லையோ அவங்க மேலே ஒரு பெரிய கிருபை வர, எல்லாம் கண்ணை மூடிங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அப்படியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இன்னைக்கு தழும்புகளோட உனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உன் அக்கௌண்ட்டில் உன்னை குறித்த தேவனுடைய சித்தத்தினுடைய உன் மகிமை பரிபூரணமாய் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. உனக்கு ஒரு குறையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் பரிபூரணமானவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் பரிபூரணமானவன். எல்லாம் வாய்த்தது சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் பரிபூரணமானவன். உனக்காக எல்லாம் சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்த்தது இப்ப சொல்லுங்க, இப்ப கண்ணை தரங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்தார் சொல்லுங்களேன். எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவருடைய கிருபை என்றென்றைக்கு சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன் கவனிங்க, நாம நிர்மூலமாகாது இருப்பது இப்போ யாருடைய கிருபை தெரிஞ்சு போச்சா? யாருடைய கிருபை? ஆமென் சொல்லுங்க. சூரியன் அப்படியே சுத்திக்கினே இருக்குது இல்லையா, அது யாருடைய கிருபை? இயேசு ராஜா கிருபை. அவர் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லாமே அதன் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது இயேசு ராஜா நம்ம மேல் வைத்த கிருபை. ஆக இவங்க என்ன செய்வாங்களாம், தாங்கள் குத்திரனை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று இங்கே கர்த்தர் சொன்னார். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பு அங்கே வேறு ஒன்றி, கிறிஸ்துவனுடைய அன்பு அவருடைய இருதயத்துக்குள்ள மகிமையாய் வந்து அவங்க கிறிஸ்துவை நோக்கி, எங்கள் இரட்சகரே நீர் அடிக்கப்பட்டதினால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்பா, நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவு மகிமையாக ரட்சிப்புகளை வழிநடத்தினார் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். என்னை அறியாத ஜனங்களை நோக்கி நான் உன் தேவன்னு சொல்லுவேன். அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். என்னை அறியாத ஜனங்களை நோக்கி இதோ நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? நம்ம அவர் அறியவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்ற, இதோ நான் இங்கே இருக்கிறேன், இதோ ஒரு ரட்சகர் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவர் பக்கமாய் நம்மை திருப்பி இந்த கிருபைக்குள்ளே அழைத்து வந்தார். அதனால தேவஜனமே, சபைக்குள்ளே இருக்கிற நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பரிபூரணத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவித்தால்தான் நாம் மகிமை அடைவோம். நம்முடைய குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் சபைக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். ஆக இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நான் அவயமா இருக்கிறேன், அவர் கிருபை இன்னைக்கு என் மேல பரிபூர்ணமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக? எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. யாருக்காக? எனக்காகத்தானே. தேவ திட்டம் என்ன? எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். அப்போ ஏசப்பாவுடைய பூர்ண கிருபை மேலே வந்து அமரணும். அவருக்காக துக்கித்து கர்த்தருடைய அன்பை நினைத்து, கிறிஸ்துவின் அன்பை நினைத்து என் இருதயம் அழ வேண்டும். இப்போ நான் என்ன செய்வேன்னா, அதுக்கு தான் என்ன பண்ண, சத்தியத்தை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய கிருபை என் மேலே எவ்வளவா இருக்கிறது, எனக்காக என்னென்ன காரியத்தெல்லாம் செய்து முடித்தார் என்பதை குறித்து அந்த வெளிச்சத்தை நான் அறிந்து கொள்ளுகிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சகோதர சிநேகமுடையவர்களாக சபையில் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படி ஒருமனப்பட்டவர்களாக வந்தபோது நாம் என்ன செய்யணும்னா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும்.
சொல்லுங்க, யாருக்காக யாரு? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். எப்படின்னாக்கா, இப்ப சபையில ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு விதமான அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் சில பேருக்கு வந்து இந்த வரங்கள்லாம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதில் குறிப்பாக தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக இந்த வேதத்தை நல்லா அறிந்து, சத்தியத்தை நல்லா அறிந்திருந்து, அவங்க கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையை நல்லா உணர்ந்திருப்பாங்க. அவங்க தேவ சமூகத்தில் என் தேவனே அப்படின்னு நோக்கி கூப்பிட்டாங்கன்னா தேவன் உடனே பதில் கொடுப்பார். எந்த ஜபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார் என்றால், சத்தியத்தின்படியான ஜபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுப்பார். அப்போ சபையில் சில பேர் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்குள்ள இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க மேல கிருபை பெருகும். ஒருவேளை எனக்கு சத்தியம் புலப்படாமல், ஏன்னா சத்தியம் மட்டும்தான், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, எப்பொழுது கிருபை பெருகும்னா, சத்தியத்தின்படியே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது. இந்த சத்தியத்தின்படியே என்பது என்ன என்றால், கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார், அவர் அடிக்கப்பட்டவர், அவர் குத்தப்பட்டவர் என்பதை பூரணமாக அறிய வேண்டும். அப்படி கிறிஸ்துவுடைய இந்த பாடுகளை, இந்த அன்பை, எனக்காக, அதான் கிருபை, எனக்காக என்பது தான் கிருபை. இதை புரிந்து கொள்ளுங்க. எனக்காக என்பது தான் என்னதுங்க? வாய்த்தான் சொல்லுங்க. எனக்காக என்பது தான் என்னது? கிருபை. ஓகே, இதை நான் நல்லா உணர்ந்து என் இருதயத்துக்குள் அழுது புலம்பி கிறிஸ்துவின் அன்பை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். இப்போ என் மேலே கிருபை பெருகும் போது காலையில் ஃபஸ்ட்டு நான் போய் தேவ சமூகத்தில் என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி வேத வசனங்களை நல்லா ஜப தியானம் நம்ம பண்ணுறதே என்ன பேர் தான்? அதுக்கு பேர் ஜபம் அல்ல, ஜப தியானம். அந்த தியானத்தோடு நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவனுடைய கிருபை என் மேலே பூர்ணமாக வெளிப்படும். அப்படி இல்லைன்னா, ஒருவேளை ஒரு சிலருக்கு சத்தியத்தில் நல்லா அறிஞ்சிருப்பாங்க, ஒரு சிலருக்கு சத்தியம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ சபைக்குள்ள ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சத்தியம் இருக்குது. என்னம்மா, அந்த சகோதரன் நான் நினைங்க ஆண்டவரே. சரிப்பா, அப்படியே கிருபை பெருகும். ஆண்டவரே சொல்லுமா, என் பிள்ளைய நினைங்க. சரிப்பா, என் பிள்ளை நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ண மாட்டேன், நல்லா இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. யாருடைய ஜெபம்? இப்போ சர்ச்சில் வர ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஆனால் எப்படியோ வண்டி ஓடும். ஏன் சொல்லுங்க? எப்போது ஒரு மனுஷன் கிருபையை உணர்ந்துட்டானோ அன்றைக்கே மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு கிருபைப்பா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை நடந்துச்சு வச்சிங்களேன். இதெல்லாம் ஒரு டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஊழியத்துக்கு தெரியணும், சொல்லணும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன் பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு விக்கிரக ஆராதனை நடந்துச்சு வச்சிங்களேன். அப்படியே சர்ச்சுக்கு வரக்கூடிய ஆத்துமகள் அப்படியே குறையும். ஏன்னா அந்த ஆவிகள் என்ன செய்யும்னா, நான் இதெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்து சொல்கிறேன். எப்போ எல்லாம் நம்ம ஊரில் வந்து விக்கிரகம் நடக்குதோ, பலவீனமான ஆத்துமகளை அடித்து ஏதோ ஒரு காரணத்தை, என்ன காரணம் சொன்னால் தானே எல்லாத்துக்கும் காரணம் இருக்குல்ல, அந்த ஆத்ம சபைக்கே வராது. இப்போ நான் என்ன செய்வேன்னா, உட்காந்து ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நாளும் உட்காந்து, ஆண்டவரே இந்த ஆத்மா மேலே கிருபைப்பா, இவ பேரை சொல்லி 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 ஆண்டவரே நினையும், ஆண்டவரே கிருபையாயிரும், ஆண்டவரே கிருபை, என்ன எனக்காக கிறிஸ்து யாவையும். இந்த ரகசியத்தை உணர்ந்த ஒரு ஆத்மா, சத்தியத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்ல சத்தியத்தை அறிந்த ஒரு ஆத்மா உன் பேரை சொல்லி ஜெபிச்சதுன்னா அது கிருபையில் வண்டி ஓடும். ஆனால் உன்னுடைய ஜீவியத்தில் நீ அடிபட்டு போயிடுவ. நல்லா கவனிங்க, உன் ஜீவியத்தில் நீ அடி வாங்கி போயிடும். இப்போ இது என்ன செய்யும்னா, நல்லா சபைக்கு வந்து இருக்கும். எப்படின்னாக்கா, இப்போ என்ன பண்ண உட்காந்து, இப்போ வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் வந்து உட்காந்து இப்போ எல்லாரும் சபையார் வந்து ஜெபிக்கிறீங்க, அதெல்லாம் தேவன் உங்கள் மேலே வைத்த மாபெரும் கிருபை. அதே மாதிரி காத்திருப்பு கூடுகையில் உட்காந்து ஜெபிக்கிறீங்களே, இதெல்லாம் ஊழியம். ஏன் தெரியுமா? என் சகோதரர்கள் மேலே கிருபை பெருகட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகுகிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லா பிள்ளைகளும் வந்து தேவ சமூகத்தில் வந்து கூடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, சத்தியத்தின்படியே எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்காக, அதுதான் கிருபையினுடைய வேர்.
அப்போ என்ன என்ன பண்ணுவான், நம்ம சபைக்கு வந்து நிற்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அவன் எல்லா வேலையும் பண்ணி நிற்கிறான், நல்லா தானே இருக்கிறான், நானும் போகிறேன், நிறைய ஆத்மா பின்வாங்கி போயிடும். அது ஊழியக்காரனுடைய ஜபம், அது சபையில் இருக்கிற உங்களுடைய ஜபம். ஆண்டவரே என் சபையில் இருக்கிற என் சகோதரன் நினச்சி பாருங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜபத்தில் கிருபை பெருகிடும். இப்போ சில பேய்கள், பிசாசுகள், சில பில்லி சூனிய கட்டுகள்லாம் பார்த்தோன்னா சில பாஸ்டருக்கு போய் ஜோம் பண்ணுவாங்க, அது போவே போகாது. எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு கடைசியாக அங்கே வருவாங்க. நீங்கள் மட்டும்னா உங்களை தான் சொல்கிறேன், வேற எங்கேயோ போனாப்பெல்லாம் சருன்னு நல்லா இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த பக்கம் திரும்பி கூட இருக்க மாட்டீங்க, அவர் ரொம்ப டஃப் பண்ணிட்டு ஓட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே கிருபை பெருகி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. கிருபையே இங்கே தான். அந்த மாதிரி எத்தனையோ ஆட்கள் வந்து இங்கே சுகமாய். அதுக்கு என்ன காரணம்னா சத்தியம். கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்கின்ற அந்த கிருபையினுடைய அன்பு, கிறிஸ்துடைய இந்த இரக்கம், அவருடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் இருக்குது என்பதை உணர்ந்த அந்த அன்புக்குள்ள எப்பேற்பட்ட பேய் பிசாசு எல்லாம் ஓடி போயிடும். நீங்களே நல்லா கவனிங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்து கவனிங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் என்ன பக்கத்தில் பார்க்கணும். பக்கத்தில் பார்த்து இந்த விக்கிரக ஆராதனை நம்ம ஊரில் நடக்கும்போது அப்படியே ஆப்சண்ட் ஆகிடும். ஏன்னா பலவீனமான ஆத்மா, இது ஜெபிக்காத ஆத்மா, இது காலையில் தேவனுடைய கிருபைக்காக போய் காத்திராத ஆத்துமாக்கள். இது அந்த ஆத்துமாக்களை போய் பிசாசனம் அப்படியே கட்டி சோர்வை கொடுத்து அப்படியே படுக்க வச்சிருவான். பல காரணங்களை சொல்லி எஸ்கேப் ஆகி வச்சிருவான். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்னா, அவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணால் உட்காந்து ஃபாஸ்டிங்கில் உட்காந்துடணும். இந்த சத்துருவை ஜெயிக்கிறது. ஆண்டவரே என் சகோதரன், என் பக்கத்தில் இருக்கிற என் சகோதரன், என் சபையார் ஒரு ஆத்மா எனக்கு தடைபடாமல் ஆண்டவரே உடைய கிருபையுடைய அன்புக்குள்ளே வந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் சத்துருவின் தலையை உடைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சபையாருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல கிருபைனா என்னன்னு பார்த்துட்டோம். கிருபைனா என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. இப்போ இந்த கிருபையை உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாருமேலும் இந்த பூரண கிருபை வரும்படி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற எல்லார் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னா கிருபையில் பூரணத்தை உணர்ந்தவர்கள். எனக்கு என்ன அப்படி அல்ல, சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பெரிய. இப்போ நான் என்ன செய்வேன்னா, சபையில் இருக்கிற அத்தனை பேருடைய சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு, இப்போ வந்துக்கிறான் இல்லையா இவான் டேனியல், அவன் பேர் முதற்கொண்டு உட்காந்து ஆண்டுகிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி, என் கர்த்தாவே நீ கிருபையாயிரும், கிருபையா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். நைட்டும் பகலும் அதெல்லாம் பார்க்காது. நான் எப்போவுமே என் ஃபோனை சுவிட்சை ஆஃப் பண்ணவே மாட்டேன். ஆராதனை நேரத்தில் மட்டும்தான் ஆஃப் பண்ணுவேன். மீதி நேரத்தில் எந்த நேரத்தில் ஒன்றாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுக்காக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. எப்போ கிருபை பெருகுன்னா, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். அப்போ நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கணும். வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவரே அந்த சத்தியத்தின் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது அந்த கிருபையை உணர்ந்து கொண்டவர்கள், கிருபையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சத்தியமே. சத்தியத்தை ஏன் ஆராய வேண்டும்? கிருபையினுடைய அந்த மேன்மையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சத்தியம். ஆக என்ன செய்யணும்னா, நல்லா கவனிங்க. இப்போ வசந்த வாஸ்து காட்டுறேன் பாருங்க. ஒரு வசனமும் உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. முதல்ல இதே 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அநேகர் மூலமாய், அநேகர், நல்லா கவனிங்க. எத்தனை பேரா? எத்தனை பேரா சொல்லுங்க? எத்தனை பேர்? அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக. அப்பா யார் சொல்றதுங்க? யார் சொல்றதுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்க மேல தயவு இருக்கிறது, தேவ தயவு. அது எப்படி உண்டானது? அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு விண்ணப்பத்தினாலே உதவி செய்யுங்கள். சபையில் சண்டை கண்டை போட்டிருப்பார் யார் மேலாம் வந்து இல்லையா?
என்ன நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும், சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிற அந்த பாரம் மட்டும் வந்துச்சா நீங்கள் பூர்ணமானவங்க. நீங்கள் கிருபையில் பெருகி இருக்கிறீங்க. அந்த கிருபை தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன்னா எனக்காக கிறிஸ்து யாவையும் செய்து முடிச்சிட்டார். எல்லாம் முடிந்தது. ஆக என் சகோதரனுக்காகவும், ஆக அநேகருடைய இந்த ஸ்தோத்திரத்தினாலே, இந்த விண்ணப்பங்களினாலே கிருபைகள் பெருகும். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீ மட்டும் இன்னொருத்தர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணி பாரு, உன் மேலே கிருபை டபுள் 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 டபுள். அங்கே சிங்கிள், அங்கே நீ 1000 ரூபாய் போட்டனா இங்கே உனக்கு 10,000 ரூபாய் விழும். ஏன்னா மக்களுக்கு பணத்தை பற்றி சொல்கிறது தான் புரியும். சபையில் இருக்கிறவங்க ஒருத்தர் பேரை சொல்லி, அது 4வது வீட்டில் ஒரே பிரச்சனை, அவங்க பேரை சொல்லி, அவங்க மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டுனா உன் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். உன் கிருபையின் வளர்ச்சி அவ்வளவு பெருசாக இருக்கும். பவுலிங்க தெளிவாக சொல்கிறாரு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. அது மட்டுமல்ல, இப்போ சொல்கிறார் பாருங்க, அடுத்து ஒன்று ஒன்றா சொல்ற. கலாத்திய நிருபத்துக்கு எழுதும்போது, கலாத்திய சபைக்கு இப்போ நிருபத்தை எழுதுறாரு இல்லையா, கலாத்திய சபைக்கும் என்ன சொல்கிறாருனாக்கா, அதில் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1:3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்ப கலாத்திய சபைக்கு அந்த கிருபையை பத்தி பேசிட்டு அங்க சொல்றாரு. அடுத்தது எபேசு சபைக்கு சொல்றாரு. எபேசு சபையை திருப்பி கொள்ளுங்க. எபேசு இருக்கிற நிருபத்தில் அதில் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:16 வாசிங்க. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, என்னதுங்க இடைவிடாமல் உங்களுக்காக? ஆண்டவரே, ஜேக்கபுக்காக ஸ்தோத்திரம், ஜேம்ஸுக்காக ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்காக ஸ்தோத்திரம். நம்ம சபையில் இருக்கிறவங்க சும்மா உதாரணத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்னென்ன பேர் இருக்குது? சாராளுக்காக ஸ்தோத்திரம், லீதலுக்காக ஸ்தோத்திரம், ராகேலுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னாவே நீ கிருபையில் பெருகிட்டு இருக்கிற. எந்த ஒரு மனுஷன் தேவ கிருபையில் பெருகி இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் அநேகருக்காக ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஏனென்றால் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால்தான் நான் தயவில், அந்த ஸ்தோத்திர தயவில், அந்த பரிசுத்தவானுடைய தயவில் தான் நான் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த நான் என்கிற அகம்பாவம் உள்ள வரக்கூடாது. ஆக இங்கே பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் உங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து. எபேசு சபையாரே, என் ஜபத்தில் உங்களை நினைத்திருக்கிறேன். உங்க மேல ஸ்தோத்திரம் பெருகி இருக்கிறது. இப்போ என் மேல ஸ்தோத்திரம் பெருகி இருக்கிறது. நான் கிருபையில வளர்ந்திருக்கிறேன் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உபவாச ஜபத்துக்கு குடும்பத்தோடு அழைத்து கொண்டு வாங்க. காத்திருப்பு கூட்டத்தில் நாளைக்கு என் சகோதரர்கள்லாம் வரணுண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ சமாதானம், ஒவ்வொரு ஆத்மாவை சந்திக்கணும் ஆண்டவரே. உட்காந்து ஜெபிக்கிற நீங்கள் கிருபையில் பெருகி இருக்கிறீர்கள். கையை தட்டி ஆண்டவர் நல்ல மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேவ மகிமை. கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து. எனக்காக இயேசு கிறிஸ்து எனக்காக. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இப்போ உன் பிள்ளை ஜபிக்கவே மாட்டான், ஆனால் உன் பிள்ளை வண்டி ஓடிங்குது, நல்லா ஓடுது வண்டி. அது யாருடைய ஸ்தோத்திரம்? உன் ஸ்தோத்திரத்தில் ஓடுது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், அந்த பிள்ளை தேவன் நியாயம் விசாரிக்கும் போது அந்த பிள்ளையின் மேலே கிருபை இருக்காது. ஏன்னா முதல்ல அந்த பிள்ளை போய் கிருபையில் போய் நிற்கலையே. கிருபையில் போய் நின்னாத்தானே அந்த பிள்ளைக்கு அது கிருபை பெருகும். ஆக இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்து எனக்காக என்பது தான் தேவனுடைய குமாரர்கள். அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா 24 மணி நேரமும் மொபைலையே நோண்டிக்கிது. நம்ம பிள்ளைங்க கேம் ஆடுற அந்த ஆட்டம் இருக்குது. இதில் வேற அந்த பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டு, போன்வீட்டா, ஹார்லிக்ஸ் வேற போட்டு கூட. முதல்ல உன் கையை உடைக்கணும். டேய், நீ முதல்ல கேம் ஆடுறத நிறுத்து, அப்போ தான் உனக்கு சோறை போடுவேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. அந்த பிள்ளைய காலையில் போய் ஜபத்தில் போய் நிற்குதா, கிருபையில் போய் நிற்குதா, அது பேய் ஆட்டம் ஆடுதான்னு பார்த்துக்கணும். இது டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணுங்க. பேய் தான் இயேசு கிறிஸ்து சாகலை, அப்போனா அன்பே இல்லை. அன்பில் தான் இந்த பிரபஞ்சமே உண்டாயிருக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா?
அன்புல தான் இந்த பிரபஞ்சமே உண்டாயிருக்குது. பேய் சொல்லுவான் இயேசு கிறிஸ்து சாகலைன்னு. ஆனால் கிருபையின் ஆவி உனக்குள் இருக்குமே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவாரே, ஆனால் நீ நிற்பதே தேவ கிருபையில் போய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை அந்த காலையில் ஜபத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். காலையில் 5 மணிக்கு இங்கே வாலிபர்களுக்கு ஜபம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சின்ன பிள்ளைங்களா, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா, இப்போ சின்ன பிள்ளைங்க ரொம்ப இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் இந்த பிள்ளைங்க வந்து ஜவம் பண்ணி பாட்டு பாடுற. நான் என்ன பண்ணுவேன், ஜவம் பண்ணிட்டு 5 மணிக்கு தான் படுக்கிறதுக்கு போவேன். அப்போ இந்த பிள்ளைங்க ஆராதனை பண்ணுறதை பார்த்து அப்படியே மன சந்தோஷத்துலேயே தூக்கமே வராது, நிறைய தூங்காமே இருப்பேன். அந்த அளவுக்கு நல்லா சத்தத்தை உயர்த்தி நல்லா பேண்டை அடித்து நல்லா பாட்டு பாடும்போது எங்கே நமக்கு தூக்கம் வரும். அதாவது சத்த டிஸ்டர்பன்ஸ் அல்ல, அவங்க தேவனை ஆராதிக்கிற அந்த அழகே ஒரு அழகு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு. ஏதோ ஒரு சில பிள்ளைங்க மட்டும் வராங்க, கண்டினியூவாக வராங்க. அந்த பிள்ளைங்க மேலே தேவ கிருபை பெருகு, அந்த பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதம் தங்கும். ஏன்னா பாருங்க, ஒரு அன்பாய் சொல்கிறேன், கிருபையினுடைய உயர்வு என்ன தெரியுமா? என் கர்த்தருக்காக புலம்புவோமே நம்ம, கிருபையினுடைய உச்சம், கிருபையினுடைய அந்த மகிமை, என் கர்த்தருக்காக அப்படியே புலம்புவோமே, அந்த லெவலுக்கு நம்ம போகணும். ஆக உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, இங்கே கர்த்தருடைய அந்த கிருபையை நினைத்து அந்த கண்ணீர் வெளிப்படணும். என் கர்த்தருடைய கிருபை எனக்காக எவ்வளவு மகிமை, அந்த அன்பினால் அந்த கண்ணீர் ஊற்றெடுக்கணும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது, தீமோத்தேயுவே நான் உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி உனக்காக நான் டெய்லி ஸ்தோத்திரிக்கிறேன்னா தீமோத்தேயுவேன்னு சொல்லுவார். இந்த தீமோத்தேயுக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் கிருபையினுடைய ஊற்று, கிருபையை உணர்ந்த அந்த உணர்வு, அந்த கிருபை தாங்க ஜீவன், அந்த கிருபை தான் ஜீவன். அந்த வாசி தீமோத்தேயு 2வது நிருபத்தில் 2 தீமோத்தேயு நிருபத்தில் அதில் 1:3 வாசிக்க பார்க்கலாம். 1:3 நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. ஏன் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நினைக்கிறார்? நான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே, காலையில் எழுந்து நல்லா ஜெபத்தை சத்தியத்தை நல்லா தேவ சமூகத்துக்குள்ள உள்ள கொண்டு போய் பரிசுத்தர் எனக்கு உதவி செய்வார். நமக்கு ஒன்றும் கிடையாது, அவர் தான் நம்முடைய பலன். அப்போ என்ன பண்ணிட்டு நான் ஒவ்வொருத்தருடைய பேராக சொல்லி, யார் யாரெல்லாம் ட்ரபிள் ஆகிறாங்களோ அவங்க பேரை சொல்லி, அதே மாதிரி குடும்ப ஜெபத்தில் அன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய என்கிட்டே வரமாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அன்றைக்கி யார் யாரெல்லாம் பிரச்சனையோடு வராங்களோ குடும்ப ஜெபத்தில் உட்காந்து ஆண்டுகிட்ட நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, பயங்கர பவருங்க குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபத்தில் உட்காந்து என் வேலையே என்ன வேலை? உங்களுக்காகத்தான், உங்களுடைய சுக வாழ்வுக்காகத்தான் என்னை வைத்திருக்கிறார். அப்போ யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு வராங்களோ அது என்ன பண்ணணும், நல்லா கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கின்னு, ஆண்டவரே அவங்களோட வீட்டுக்குள்ளே கிருபை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆராதனைக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை. இந்த கண்ணீர் எதுக்காக தீமோத்தேயுக்கு கண்ணீருங்க? எனக்காக குத்தப்பட்ட என் கர்த்தாவே. அவர்கள் அழுது புலம்பி, சகரியா 12:10 படியாக அவர்கள் அழுது புலம்பி எனக்காக விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, அந்த விண்ணப்பத்தின் ஆவியும் வேண்டுதல் ஆவியும் அவர்கள் இருதயத்துக்குள்ளே நான் ஊற்றுவேன். அந்த கண்ணீர் அது தீமோத்தேயுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. தீமோத்தேயுடைய உணர்வுள்ள இருதயம், தீமோத்தேயுடைய அந்த உணர்வுள்ள அந்த ஆத்துமா, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணுற தீமோத்தேயு. இப்போ சொன்னாங்காட்டி இவர் இப்போ பவுல் போயிட்டு, இல்லை பவுல் அண்ணா, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆகி போச்சு, நான் ஒரு வீடு கட்டினேன் இது மாதிரி போயிடுச்சு, அதனால் அழுதுன்னு உட்காந்துங்கிறேன். அந்த கண்ணீரை ஞாபகம் பண்ணி அல்ல, தீமோத்தேயுக்குள்ள கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து அந்த உணர்வினுடைய அந்த ஆழம், கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொண்ட அந்த மகிமையினுடைய ஆழங்கள், கர்த்தர் எனக்காக, இயேசு கிறிஸ்து எனக்காக முழுவதுமாய் பூரண கிருபை பூரணமாய் எனக்காக, என் செழிப்புக்காக, என் மகிமைக்காக என் கிறிஸ்து பூரணமாய் அடிக்கப்பட்டிருக்கிறார், பூரண மகிமையோடு இருக்கிறார் என்கின்ற அந்த கண்ணீர், அவர் மேலே வைத்த அந்த அன்பினுடைய கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணுகிறேன் தீமோத்தேயுவே என்று சொல்லிங்க சொல்கிறார். உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து, இந்த கண்ணீரினாலே நீ சந்தோஷத்தால் நிரப்பப்பட வேண்டும். நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நம்முடைய சந்தோஷம் மட்டும்தான் தேவனை முகமுகமாய் தரிசிக்க வைக்கும். எதுக்கத்தால் எனக்கு எரிச்சல், டென்ஷன்,
அதெல்லாம் வேண்டாம் அன்பானவர்களே. அங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் ஞாபகம் பண்ணி நான் உனக்காக என்ன பண்ற ஸ்தோத்திர வாசி 4 வசனம், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உனக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தீமோத்தேயுவே. சபையில் இருக்கிற ஒருத்தருக்காக ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க சபைக்குள்ள ஒரு சில அக்காமார்கள் நல்ல வசனத்தில் தேறி இருப்பாங்க. அவங்களுக்கு வசனம்லாம் நல்லா தெரியும், சத்தியத்தின்படியே வாழ்க்கையெல்லாம் அமைச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் நல்லா கமன்னு பிரியாணி செஞ்சு நல்லா ஸ்வீட்லாம் வாங்கி வச்சு சும்மா வாயாங்க ஒரு ஃபோன் ஒன்று அடிக்கணும். சும்மா வாயாங்க நம்ம வீட்டுக்கு. அந்த அக்கா வரும். அந்த அக்கா வந்த உடனே நல்லா பிரியாணி நல்லா ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு புடவை ஜாக்கெட்லாம் எடுத்து கொடுத்து, சொல்கிறது புரியுதா? புடவை ஜாக்கெட்லாம் எடுத்து கொடுத்து நல்லா ஐஸ் வச்சிடணும். ஐஸ் வச்சு அப்படியே என்ன பண்ணணுன்னா அவங்கள நல்லா அமுச்சு விட்டுடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை, அவங்க வந்தவொடனே உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நல்லா பிரச்சனை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, அந்த சகோதரிக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எவ்வளோ பெரிய பவர் இறங்க தெரியுமா உங்கள் மேலே? ஏன்னா அந்த அக்காக்குள்ளே என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது. எனக்காக, சத்தியத்துடைய மையமே எனக்காக அடிக்கப்பட்ட என் கர்த்தர். நீங்கள் டெய்லி வந்து ஊழியக்காரனை பார்த்துட்டு போகணும். சபைக்குள்ளே வந்து ஊழியக்காரன் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு போகணும். நீங்கள் எங்கே பார்த்தாவே ஓடி ஒழிஞ்சிக்கிறீங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கே ஓடி ஒழிஞ்சிக்கிறீங்க. தைரியமாக நின்று முகமுகமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்கய்யா. பிரைஸ்லாடு பாஸ்டர், பிரைஸ்லாடு அண்ணா, எப்படியோ சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு அப்போ ஓகே, இந்த ஆத்துமா சபைக்கு வருது, ஆத்துமா சகோதரர்கள் அந்த நினைக்கும் போதே கர்த்தர் தேவ கிருபை உங்கள் மேலே இறங்கும். நீங்கள் ஊழியக்காரனுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனீங்கன்னாவே அப்படியே இறங்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் தலைமையில கை வச்சப்பா கிருபை 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 ஆண்டவரே, கிருபையாரும் கிருபையாரும். அந்த பிள்ளைங்களை பார்த்தாவே அந்த பிள்ளைங்களை கிருபையாயிரும் ஆண்டவரே, ஜெபித்து கொண்டே இருப்பேன். அன்பான தேவஜனமே, இந்த கிருபை, கர்த்தருடைய அந்த தயவு, அப்படி இறக்கம் உங்களை எல்லா சூழ்நிலையிலுமே உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தது வல்லமையுடையதாக இருக்குது. அதுதான் சொல்றாரு, தீமோத்தேயுவே நான் உனக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கொலோசி சபைக்கு எழுதும்போது, தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது, எல்லா சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு அப்படியே ஒரு 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 ஐக்கியத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரனுடைய ஐக்கியம் பயங்கரமாக இருக்கும். நாங்கள்லாம் இப்போ நான், சௌர ஜான், சௌர கமல், அப்புறம் சௌர ராமு, அப்புறமா இன்னும் யார், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, அப்போல்லாம் போயிட்டு வெளியே போயிட்டு வனாந்தரத்தில், அப்போல்லாம் இந்த ஃப்ளாட்டெல்லாம் கிடையாது, இப்போ தான் ஃப்ளாட்டை போட்டு காலி பண்ணி விட்டாங்க. அங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து என்ன பண்ணுவோம், நல்லா உட்காந்து கையை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு ஜப ஐக்கியம் இருந்துச்சுங்க. உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஜப ஐக்கியத்தை நல்லா வலுப்படுத்துங்க, நல்லா பலப்படுத்துங்க. இப்போ கூட பிரதர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணலான்னா, இந்த கிருபை பெருகணும், எனக்காக கிறிஸ்து யாவையும் செய்து முடித்திருக்கிற அந்த கிருபை பெருகணும், அதனால் ஒரு ஜப ஐக்கியம் வைக்கலாம். வாங்க, கண்டிப்பாக நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். எனக்கு தைரியமாக சொல்கிறேன். நான் இப்போ ஒருவேளை இப்போ ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன்னா கூட நேற்றுக்கு கரெக்டாக 3 மணி எழுந்துச்சுனாக்கா தேவ கிருபையினால் இயேசுராஜா கிருபையில் எழுந்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர் ட்ரெயினில் ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயினில் கூட ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்துருப்பேன். ஆண்டவரே இவ்வளோ நினையும் கிருபையாயிரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. காலங்களில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரை அவரை ஸ்தோத்திரீங்கள் என்கின்ற 134, 135 சங்கீதத்தின்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு தீங்க ஒரு பொல்லா போராது. ஆனால் உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் மகிமை அடைய வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த கிருபையை உணர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் போவீர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவர் ஆமென் சொல்லாமா? இப்போ இங்கே வந்திருக்கிற ஆளில் நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மட்டும் ஜீவவாசல் ஜப வீட்டுக்கு வரலன்னா இன்றைக்கி இல்லை, தெரியுமா? நீங்கள் வேறு எங்கே போயிருந்தாலும் அப்படியே ஆட்டங்கண்டுக்கினே தான் இருப்பீங்க. சத்தியம் மட்டும்தாங்க ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும். ஏன்னா சத்தியத்தில் தான் கிருபையே இருக்கிறது. என்கிட்ட ஏசாப்பாவுடைய பலத்த கிருபை இருக்குதுங்க, தேவனுடைய பரிபூர்ண கிருபை என்கிட்ட இருக்குது. வாங்க வந்து ஜெபம் பண்ணிக்கங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு திருமண நாளோ ஒரு பர்த்டேவோ என்ன விஷயமா இருந்தாலும்
வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்முடைய கிருபை பெருகட்டும்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதில் தான் பயங்கர பவர் இருக்குது. ஏனென்றால் அது சகோதர ஸ்நேகத்தை குறிக்குது. நீங்கள் வேதத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கினாலும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்தரை வந்து இவர் நல்லா தூண்டி விடுறாரு. மொர்தெகாய், நீ என்ன, நீ ஒரு எழுப்புதல் இல்லாமல் இருக்கிற, நல்லா தூண்டுறாரு எழுப்புதலை. இல்லை, ராஜாவுக்கிட்ட பார்த்து நான் போய் 1 மாதம் ஆகுது, ராஜா என்னை அழைக்கவே இல்லை. ஆனால் ராஜா அழைக்காமல் ராஜ சமூகத்தில் ராஜ தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே போவேனே, ஆனால் அங்கே ராஜா செங்கோலை நீட்டினா தான் ஆச்சு, இல்லைன்னா அங்கே காலி, அவன் சாவடிச்சிருவாங்க, அங்கே வெட்டிடுவாங்க. இது வந்து ஜென்ரலான பிரமாணம். ராஜாவுடைய கட்டளை கூட உத்தரவு வரவே தேவையில்லை. ராஜா பயங்கர பிஸியில் இருக்கிறாரு. நாடு தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சர்களோடு கூட ஒரு கன்சல்ட்டில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாக்கா வெட்டிடலான்னு சொல்லி வாளை ஏந்தி கொண்டு அங்கே வீரர்கள் அங்கே இருப்பார்கள். அப்போது இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது. எஸ்தர் உள்ளே போனால் உயிர் போயிடும். ராஜா என்னை பார்த்தால் ஆச்சு, அப்படியே பார்த்துட்டு எனக்கு செங்கோல் நீட்டினா தப்பிச்சேன். இது நடக்காமல் போயிருச்சுன்னா என்ன ஆகுறது? மொர்தெகாய் கிட்ட எஸ்தர் சொன்ன ஒரே ஒரு எனக்காக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்க. கிருபைனா என்னங்க? எனக்காக இயேசு. கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க. எனக்காக இயேசு கிருபை. நீ வளர்ந்துருவ. எனக்காக இயேசு. அன்புல தான் இந்த பிரபஞ்சம் உண்டா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எதில் தான் பிரபஞ்சம் உண்டா இருக்குது? அன்புல தான் உண்டா இருக்குது. அன்புல தான் எல்லாம் இருக்குது. இயேசு வந்து உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டாரா, நீங்களாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மார்க்கத்தாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் நல்லா புரிந்துக்கணும். ஐயோ அந்த சிலுவையை பார்த்து எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க போலாம். ஐயோ பாவம், அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுங்க. நான்லாம் இயேசு படலாம் சினிமாவில் பார்ப்பேங்க. ஐயோ பாவங்க, அவர் என்னமா அடிக்கிறாங்கல்ல. ஐயோ அவங்க சொல்லும் போதே அவன் கொலையெல்லாம் எரியுது. ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க ஆண்டவர் எனக்காக. எனக்காக அங்கே எஸ்தர் சொல்லுகிற அந்த காரியத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரமா, எஸ்தரின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக. அல்லேலூயா. நேதுங்க, எனக்காக நீ உபவாசம் இரு, ஜெபி. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன ஆயிடும்? பெருகிடும். அந்த கிருபை என்ன இருந்துச்சு, எனக்கு கிருபை என்னை காக்கும். அந்த கிருபை என்னை காக்கும். உங்களுக்கு விபத்து இல்லாம காத்தது கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்க ஆக்சிடென்ட் நடக்கல இன்னைக்கு, ஆனா தேவ கிருபை. உங்க பேரை சொல்லி இப்ப நீங்க நினைக்கலாம் சர்ச்சுக்கு வரவங்க பேர் மட்டும்தானா? இப்ப சகோதரி இலக்கிய வந்து சாட்சி சொன்னாங்க. இப்போ அவருடைய கணவர் வந்து சர்ச்சுக்கு வரல. நான் எப்படி நம்ம ஜெபிப்பேன்? என்ன, நம்முடைய தேவன் யாக்கோபின் வல்லவர். சர்ச்சுக்கு வர குடும்பம், அவ்வளோதான். அந்த குடும்ப தலைவர் பேரை ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அந்த குடும்ப தலைவர் பேரை ஃபஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக என்ன பண்ணுவேன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவேன். ஆண்டவரே நீங்கள் கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஏனென்றால் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் போவீங்கன்னா உங்கள் மேலே பரிபூர்ண கிருபை பெருகும். அப்போ இங்கே பண்ணுற ஜபங்கள் எல்லாம் உங்கள் மேலே வரும். உங்கள் பிள்ளையினுடைய ஜப நேரம் என்னன்னு கேளுங்க பார்க்கலாம். உன் பிள்ளையினுடைய ஜப நேரம் என்ன? உன் பிள்ளையுடைய ஜப நேரம் என்ன? அந்த பிள்ளையை போய் கிருபையை உணர்ந்தவர்களாக ஜபத்தில் உட்கார வைங்க. காலையில் எழுந்து ஜெபிக்காமல் அந்த நாளை துவக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி நீங்கள் பிள்ளைங்க நிற்கிறாங்க. ஆனால் நான் என் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டுமே, ஆனால் எனக்கு இந்த கிருபை வேணும் ஆண்டவரே. அநேகருடைய ஸ்தோத்திரம். அதனால் சபையில் நல்ல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்க. சபையில் யாராவது பிரச்சனையோடு இருந்தாங்கன்னாக்கா அவங்க பிரச்சனையை சொல்லி கர்த்தருடைய சமூகம் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் சபையில் ஒருத்தருக்காக ஒரு ஜெபனை முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே போக விரும்பலை. கர்த்தர் சித்தமானா நம்ம இதனுடைய கிருபையினுடைய ஆழங்களை நம்ம வருகிற நாட்கள் நம்ம பார்க்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் இங்கே நீங்கள் வேதத்தில் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துங்க, அங்கே அந்த இடத்துல ஒன்று இருக்கும், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய கிருபையில் தான் நிர்மூலம் ஆகலை. அந்த கிருபை என் மேலே பெருகும்படியா நீ போய் ஜெபம் பண்ணு. எனக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே உபவாச கூடுகை நடக்குது.
எதுக்காக என்று நினைக்கிறீங்க? ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அவங்க கடன் பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதி, இந்த போராட்டம் எல்லாத்தையும் நீக்குங்கப்பான்னு சொல்லி பேரை சொல்லி 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 ஜபத்தில் மட்டும்தான் ஓடிக்கின்னு இருக்குதுங்க வண்டி. அது கிருபை இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கிருபையில் போய் நில்லுங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய பேரை சொல்லி, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் இந்த ஜபத்தில் உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம்லாம் இல்லாமையோ இல்லை அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்று முதற்கொண்டு நான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்று முதற்கொண்டு முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். அப்படி கிருபை பெருகுச்சுனாக்கா நீ பூர்ணம் அடைஞ்சு மகிமை அடைஞ்சிருவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்குள்ள கிருபை பெருகிருக்குமே ஆனால், கிருபையின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், சபையில் இருக்கிறவருடைய ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் யாருமே சொல்லக்கூடாது, கர்த்தர்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவரே, என் சகோதரிகள் இந்த பிரச்சனை இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா மகிமையாக இருக்கும். நீங்கள் மகிமை அடைவீர்கள். கரங்களை தெரியாமல் சொல்லாமா? அது கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாறுதலாய் முடிய செய்தார். இந்த இடத்துல எனக்காக ஜோமோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். கிருபை பெருகிச்சுனாவே உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்பதை உணர்ந்து தேவ பிரசன்னம் நிலைத்திருங்க. கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகும், நீங்கள் மகிமை அடைவீர்கள். தேவ மகிமை உங்கள் மேல் பூர்ணமாய் தங்கும். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற தேவனே,